விம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா. போன வாரம் என்ன டோமேக்ஸா, இந்த வாரம் விம்மு. இது வந்து ஆடியன்ஸ் தான் கேம் ஆடி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து 3 டீம்கள் இப்போ பங்கெடுத்திருக்கு. 2 டீமில் 4 பேர் பங்கெடுக்கிறாங்க, ஒரு டீமில் மட்டும் 3 பேர். ஒரு டீம் வந்து நிக்சனு, பூர்ணிமா, விஷ்ணு. அது வந்து விம் சுல்தான்ஸ். ஃபஸ்ட்டு அர்ச்சனா, தினேஷ், விஜய் வர்மா, மாயா, விம் ரிபல்ஸ். இப்போ 3வதாக உங்களுக்கு தெரியும் விசித்ரா மேடமு, ரவீனா, மணி, விக்ரம். இவங்க 4 பேர் கொண்ட அந்த அணியாக இருக்கிறது இல்லையா. இதில் எந்த அணி வெற்றி பெற்றிருக்குன்னா முதல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் அதை லைவில் பார்த்த வரைக்கும் மாயா பேசி அந்த வார்த்தைகள் தான் கேட்டேன், பாயிண்ட்ஸ் பார்க்கல. ஆனால் அவங்க சொன்னது என்னப்பா, விம் ரிபல்ஸ் இவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்கு, ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு செகண்ட் ப்ளேஸுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன தான் நடக்குது, சரி நீங்கள் எப்படி எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் அவங்க ஓட்டு வரும்னு போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, நாங்கள் எங்கள் சுய உழைப்புலேயே நின்னோம் அப்படின்னு நிக்சன் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறதுலேருந்து முதல் இடத்துல அர்ச்சனா டீம் விம் ரிபல்ஸ் வந்து பயங்கரமான பாயிண்ட்ஸுகளை குவிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ஸ் அதை ஷோ பண்ணானே அதனுடைய அப்டேட்டோடு வரேன்.